எல்லாமே க்ளோஸ்டு தான் இருக்குது. ரெண்டு பேர் இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தன் ஜர்னி சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி தான் போகிறோம். சென்னை டு திருப்பதி ஒன் டே ட்ரிப்பு. ஒன் டேயில் சாமி பார்த்துட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் போக போகிறோம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமசையில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க நீங்களும் எங்கள் கூட அங்கே போகலாம். நாங்கள் 2 பேரும் திருப்பதிக்கு போகிறோம், கப்புள்ஸ் ரைட். ஸோ நம்ம சேனலில் இனிமேல் கப்புள்ஸ் ரைட் வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் தான் இருக்கோம். திருமிசை வந்துட்டு ஒரு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இப்போ திருவள்ளூர் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வர வழியில் ஒரே பனியாக இருந்தது, செம்ம பனியாக இருந்துச்சு, ஒரே குளிர், கையெல்லாம் செம்ம சில்லுன்னு ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து திருவள்ளூர் ஜங்ஷன் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தால் திருப்பதி போகிற ரூட் வந்துடும். நாங்கள் திருவள்ளூரில் வந்து ஒரு டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்து கிளம்புறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். போகலாமாங்க? போகலாம். ஸ்ட்ரைட்டாக போகலாம். ரைட் ஏறணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏறணும். என்னங்க பேர் திரும்பி பார்க்குறேன்ல, கண்ணாடியில் பார்க்க சொன்னாங்க. என்னாச்சு? டக்குன்னு திரும்ப. ஐயோ, சரியா ஓரப்போ வண்டி மூவ் ஆகல. நீ ஃபர்ஸ்ட் கேர்ல வைக்கணும். போ. போலாமா? 4th கியர்லயே போய்ங்கிற வர. இன்னும் 4th கியர்ல தான் இருக்கடா. ஃபர்ஸ்ட் நீட்ல போட்டுக்கிற கீழ அமுக்கு. போ. பொறுமையா. இவ்வளவு தட்டிட்டு இருந்தா அது போவே இல்லை. கீரே உடஞ்சிரும் உங்களுக்கு. நான் கம்முன்னு கப்புள்ஸ் பைக் டிராவல் பரிதாபங்கள் போட போறேன். இது பரிதாபங்களா? ஆமா. ரொம்ப சில்லுன்னு குளிரா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா வண்டியை இவங்ககிட்ட கொடுத்துட போறேன், நீங்களே ஓட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து அவர் தான் ஓட்ட போறாரு. ஸோ நாங்கள் மாற்றி மாற்றி வண்டி ஓட்டிட்டு போக போகிறோம். ஹலோ நண்பர்களே, இப்போ நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ திருவள்ளூர் தாண்டி போயிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறோம்? 62 கிலோமீட்டர் போயிட்டுருக்கோம். இப்படியே போனால் மேக்ஸிமம் ஒரு 10 to 10:30 போய் நினைக்கிறேன். இப்போ மணி வந்து 6 மணி ஆகுது. இப்போ நாங்கள் எந்த ரூட்டில் வந்துட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருமிசை, திருவள்ளூர், திருத்தணி அந்த ரூட்டு தான் போயிட்டுருக்குறோம். ஸோ நம்ம மேப்பில் பார்த்தீங்கன்னா 4 hours காமிச்சிது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 hours காமிச்சிது. 5 மணிக்கு கிளம்புனா திருமச்சியில் வந்து ஒரு டீ சாப்பிட்டோம். அப்போ திருவள்ளூரில் வந்து டீ சாப்பிட்டோம். ஏன்னா இப்போ டீ குடிக்கிறேன்னு பார்க்காதீங்க, ஏன்னா குளிருது அந்த அளவுக்கு. ஸோ ஊடி போட்டிருக்கோம் 2 பேருமே. ஊடி போட்டிருந்தாலும் குளிருது. அதான் சரி ஒரு சூடாக டீ குடிச்சிட்டு போகலாம் தான் 2 இடத்துல டீ குடித்தோம். போகிறதுக்குள்ளே தான் டீ குடிக்குன்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டாக் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மணி ஒரு 6:30 ஆகுது. ஸ்டாக் நல்லாவே இருக்குது. ஆனால் வண்டி ஓட்டுறது சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இந்த காலையில் சின்ன வயசில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கு. ஊட்டி போடுறதுனால ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. ஊட்டி போனால் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். நம்ம பைக் போகிறதுனால வந்து நாங்கள் வந்து நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம். இது பைக் ட்ராவலுக்குன்னு தனியாக ட்ரெஸ்லாம் போட்டு ஓட்டுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி போடல. அந்த மாதிரி போட்டுச்சுன்னா ஓரளவுக்கு வந்து குழுலாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ நார்மல் ட்ரெஸ் அந்த மாதிரி ட்ரெஸ் நாங்கள் வாங்கலை. சரி சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நாங்கள் வந்து கூடி போட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். ஆனால் ஓகே, அதை விட இது ஓகே தான். நல்லா இருக்கு வண்டி ஓட்டிருக்கு. இந்த கிளைமேட்டை ஓட்டிகிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் இந்த அரசமரம் இருக்க பாருங்க, அது லெஃப்ட் திரும்பிங்கன்னா திரும்பணும்னா திருவாலங்காடு. திருவாலங்காடில் சிவன் கோயில் இருக்குது, புகழ்பெற்ற தலம். நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கீங்கன்னா இந்த ரூட்டில் போய்ட்டு அந்த சாமியை பார்த்துட்டு வரலாம். அது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாலங்காடு சிவன் கோயில். சிவனோட பேர் கரெக்டாக தெரியல, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற தலம் அது. அதெல்லாம் ஒரு தான் போயிட்டு வந்திருக்கேன். நீங்கள்
கமெண்ட்டை சொல்லுங்கள். அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் சொல்கிறது கமெண்ட்டை சொல்கிறதா இருந்துச்சுன்னா நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலான்னு இருக்கிறேன். சன்ரைஸ் ஆகுது. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது. காலையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாகு ஃபுல்லாக இருக்குது. சரி பாருங்கள், வீடுங்க அவ்வளோ இல்லை. ஆனால் நேரில் பார்க்கறதுக்கும் கேமராவில் பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நேரில் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது இந்த பிளேஸ் பார்க்கும்போது. இதான் ஆறு, தண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு. பாருங்க பனி, பாருங்க மணி 7 மணி ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், திருவள்ளூர் செக் போஸ்ட் தாண்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பனியா இருக்கு. ஏன்னா 2 சைடும் வந்து மரங்கள் இருக்கிறதுனால செம்ம பனியா இருக்கு. அதே மாதிரி குளிர் அதிகமாகவும் இருக்கு. நாங்கள் வந்து ஊடி போட்டுட்டு வந்தோம். நீங்க திருப்பதி போற மாதிரி இருந்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மந்த்ல குளிர் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஊடி போட்டுவாங்க, அப்பதான் வந்து டிரைவ் பண்ணி போக முடியும். அது மட்டும் இல்ல, இந்த ஹெல்மெட் கண்ணாடி எல்லாம் போட்டீங்கன்னா அந்த பனி வந்து மறைச்சிக்குது, நம்மளால வண்டி ஓட்ட முடியல. ஸோ பார்த்து நீங்க சேஃப்டியா வாங்க. ரோடு போட்டுருக்கேன். லெஃப்ட் வந்து திருத்தணி போனோம் 3 கிலோமீட்டர், இருந்து போனால் 3 கிலோமீட்டர். இப்போ நம்ம நேராக போனோம் திருப்பதிக்கு. லெஃப்ட் போனால் திருத்தணி, நேராக போனால் திருப்பதி. 1:30 டைம் ஆகுது. சரி சாப்பிட்லான்னு இறங்கிட்டோம். ரோடு ஓட்டிலே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே சாப்பிட போகிறோம். கண்ணம்மான்ட்டு சூடாக இட்லி வடைலாம் போட்டு வச்சுருக்காங்க. 8:23 ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லை, ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருக்குது, பனியாக தான் இருக்குது. எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி, வெயிலே இல்லை. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா நேரம் வெயில் வந்துட்டுருக்கோம். இந்த டைமும் நாங்கள் சென்னையிலேருந்து வந்து நம்ம ஆர்டிஓ இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிலே சுத்தமாக இல்லை, ஃபுல்லாக வந்து மிஸ்டாக தான் இருக்குது. ஓட்டுறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக குளிருது, கம்மியாக இருக்குது ஓட்டுறதுக்கும். ரைசர் போட்டு ஓட்டோம்னா தெரியல, எதிர்க்க வர வண்டி தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சரியான எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம ஆல்மோஸ்ட் திருப்பதி கிட்ட வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாலம் வரும், பாலத்துக்கு மேல போகக்கூடாது, பாலத்துக்கு கீழே லெஃப்ட்ல வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல திரும்பி நேரம் நம்ம திருப்பதி போற மாதிரி இருக்கும். நான் ஒரு டைம் என்ன பண்ணிட்டேன், பாலத்து மேலே ஏறிட்டேன். அது ரொம்ப தூரம் போயிட்டு யூட்டன் போட்டு வர மாதிரி இருந்தது. ஸோ இங்க வரும்போது நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருந்ததுன்னா நீங்க அங்க ஒரு போர்டு போட்டுருக்கோம், அது பார்த்துட்டு வாங்க. எல்லா கூகுள் மேப்பை கண்டிப்பா வந்து செக் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிட்ஜ் மேலே ஏறக்கூடாது. பிரிட்ஜ் மேலே ஏறாமல் நேராக வந்து அலிபைக்கு தான் போவோம். ஃப்ரீ டோக்கன் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு பிரிட்ஜுக்கு லெஃப்ட்டில் போய் ரைட் எடுத்து போனால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அந்த இடம் இருக்குது, வாங்க போய் பார்ப்போம். நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் டிக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் பிரிட்ஜ் மேலே நேராக போயிடலாம். டிக்கெட் வாங்கலை, ஃப்ரீ தர்ஷன் போகிறீங்கன்னா டேரெக்டாக மேலே போயிடலாம். இல்லை டைமிங்க்கு வந்து நம்ம டோக்கன் வாங்கணும் அப்படின்னா, டிக்கெட் வாங்கணும்னா இங்கே தான் வரணும். நாங்கள் 2 டைம் அப்படி தான் வந்து பிரிட்ஜ் மேலே ஏற்றி போயிட்டு திரும்பி வந்தோம். ஃப்ரீ டிக்கெட் இருக்கான்னு சொல்லி இதுக்குள்ள தான் போய் பார்க்க போகிறோம். 9:20 தான் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. 5 மணிக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, திரும்ப 4 காலம் 5 மணி சொல்கிறாங்க. ஆனால் டைமிங் வந்து எதுவுமே இங்கே போட காணும். ஸோ இது எங்கே இருக்குன்னா இந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்குது. இப்போ தான் 12 கவுண்டர் இருக்குது, ஆனால் எல்லாமே க்ளோஸ்டு தான் இருக்குது. இந்த பிரிட்ஜ் எங்கே போய் எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திருப்பதி மலைக்கு முன்னாடி இறங்கிடும். பார்த்தீங்கன்னா 2 o'clock. இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா டெய்லியே 10 மணிக்கு வந்து 2 டைம் வந்து வாங்கியிருக்கோம். அன்றைக்கி சாமி பார்த்துட்டு நைட்டே ரிட்டர்ன் ஆகிருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைமிங் மாற்றிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நமக்கு தெரியாது. நாங்கள் எப்பவும் போல் காலையில் கிளம்பி 10 மணிக்கு வந்துட்டோம். 9:20 வந்தோம். ஆனால் 9:20 வந்தாலும் டிக்கெட்லாம் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற டிக்கெட் அலாட் டைமு. இதை வந்து வண்டி உள்ளே போயிட்டு நிறுத்துறதுக்கான இடம் இது. ஸோ 2 வீலர் காரில் வந்தீங்கன்னா இங்கே உள்ளே போய் வண்டி பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நடந்து போகலாம். இங்கே லக்கேஜை தான் நீங்கள் ஃப்ரீ லக்கேஜ் வச்சுட்டு இதுதான் வந்து வே டு ஃபுட்பாத்து. ஸோ இந்த வேலை தான் போயிட்டு நம்ம வந்து நடந்து போகிற பாதை. ஆமாம், கிரௌண்ட் இருக்கிற ஸ்ட்ரைட்டாக. Vehicle are not permitted in gate road 1 to 2 between 12 AM to midnight 3 AM. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலோடு கிடையாது. ஸோ அதுதான் இந்த போர்டில் போட்டிருக்கு.
நீ தான் ஓட்ட போகிற. உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை. ஏறுங்க. மலை மேல ஏறதுக்கு முன்னாடி கீழே ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா கார் தனியா செக் பண்றாங்க, பைக்குக்கு தனியா செக் பண்றாங்க, அதே மாதிரி பஸ்ஸுக்கு எல்லாம் தனியா செக் பண்றாங்க. பஸ்ல இருந்து ஃபுல்லா எல்லாரும் இறங்கிட்டு செக் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் அதே பஸ்ல ஏறி போறோம். சப்போஸ் நீங்க பஸ் மிஸ் பண்ணிட்டாலும் உங்ககிட்ட டிக்கெட் இருந்தா வேற பஸ்லயும் போலாம். ஸோ ஃபுல்லா என்ன செக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகரெட்டு, பீடி, ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போறாங்களான்னு செக் பண்றாங்க. இது செக்கிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கு. லேடிஸ், ஜென்ஸ்ல இருந்து லக்கேஜ் எல்லாமே வந்து ஃபுல்லா செக் பண்றாங்க. இங்க செக் பண்ணிட்டு தான் வந்து திருப்பதி மலை மேலேயே வந்து ஏற விடுறாங்க. மலை மேலே ஏறும் போது பாத்தீங்கன்னா பிளேஸ்ல செம்மையா இருந்தது. அதுவும் பைக்ல போகும்போது செம்ம என்ஜாய்மெண்டா இருந்தது, சூப்பரா. அங்க கீழே பாக்கிறதுக்குலாம் வேற ஃபீல். இது நான் வந்து பஸ்ல, கார்ல எல்லாம் வந்திருக்கேன். ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் பைக்ல வந்து திருப்பதி மலை மேலே ஏறி போறது. இந்த இடத்துல பாக்கிறதுக்கே ரொம்ப அமேசிங்கா இருந்தது. இது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நீங்களும் வந்து கண்டிப்பா ஒரு வாட்டி பைக்ல ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். மலைக்கு மேல நம்ம பிரைவேட்டா பைக்ல போகும்போது பாத்தீங்கன்னா பர்டிகுலர் டைம் வந்து கொடுக்குறாங்க. அந்த டைம்குள்ளதான் நம்ம வந்து மேல வந்து ரீச் ஆகணும். நம்ம முன்னாடியே அந்த டைமுக்கு முன்னாடியே நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபாஸ்டா டிரைவ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதனால நம்ம ஸ்லோவா ஓட்டிட்டு போகணும். இது ஒன் வே தான், நம்ம சேஃப்டியா ஓட்டிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபாஸ்ட் டிரைவ் வந்து மலை மேல பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து அவங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. இந்த விஷயத்த கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. போட்டோ எடுக்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டோம். திருப்பதி வந்தாச்சு. இனிமேட்டு பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு சாமி பார்க்கறது தான். இங்கேயே மொட்டை அடிக்கிறது இருக்குது, அடிச்சிக்கலாமா? ஃப்ரீ தர்ஷன் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வர வழியில் பெருமாளோட ஸ்டாச்சு வந்து நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டாச்சு சுற்றி வந்து குட்டியாக கோபுரம், அப்புறம் நிறைய செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே வந்து பச்சை பசேன்னு செம்மையாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃப்ரீ தர்ஷன் போனோம்னா 5 to 6 hours ஆகும், லேட் ஆகிடும், வரத்துக்கு நைட் ஆகிடும், இருட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போவே வந்து வீடியோஸ்லாம் எடுத்துடலாம் திருப்பதி சுற்றி அப்படின்னு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோலம்லாம், ரங்கோலிலாம் சூப்பராக போட்டுருந்தாங்க. திருப்பதியில் வந்து பிரம்ம உற்சவம் நடக்க போகுது, அதுக்காக வந்து இங்கே கோலம்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. திருப்பதி குளம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு கோயிலுக்கு போவாங்க. இந்த குளம் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. குளம் மாதிரியே இல்லை, ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது, சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை, இப்போ வேறு மாதிரி செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. தண்ணி பாருங்க ப்ளூ கலரில் இருக்குது. ஃப்ரீ தர்ஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்டு வாங்கிறதுக்காக ஒரு டோக்கன் தருவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அதை வாங்கிட்டு நீங்கள் ஒரு லட்டு 50 ரூபா வந்து நீங்கள் எத்தனை லட்டு வேணால் வாங்கிக்கலாம். இப்போ நம்மளும் அப்படி தான் வாங்க போகிறோம். திருப்பதி சாமி பார்த்துட்டு இந்த இடத்துல தான் வந்து கற்பூரம், தேங்காய்லாம் உடைக்கணும். உடச்சி கொடுக்கறது கால்லாம் கிடையாது, நம்மளே தான் வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு தேங்காய் உடைச்சிட்டு சாமி கும்பிட்டு போகணும். அந்த பிளேஸ் தான் இது. ஃப்ரீ தர்ஷன் போனால் ஒரு 6 to 7 hours வந்து குடவுன்லேயே தங்க வச்சுருவாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வரணும்னா இருட்டாயிடும்னு சொல்லிட்டு இப்போவே வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டோம். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஃப்ரீ தர்ஷனுக்கு உள்ளே போனோம். உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து கால் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு எல்லாரும் உள்ளே போகிறாங்க. அங்கேருந்து வந்து உள்ளே போங்க தெற்கண்டி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ சாமி பார்க்கறதுக்கு ஏன் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் பார்த்துட்டாங்கன்னு சொல்லி உள்ளே அனுப்புகிறாங்கன்னு தெரியல. இங்கேருந்தே வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வந்து பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வந்தோம். ஸோ நீங்கள் வந்து இடிச்சு தள்ளிட்டுலாம் போகாமல் பார்த்து பொறுமையாக போயிட்டு சாமி தானே பார்க்க போகிறோம், பொறுமையாகவே வாங்க பார்த்து. குடோனுக்குள்ளே நம்ம தங்கி இருக்கும்போது 6 to 7 hours உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வெளியே போயிட்டு வரணும்னா கூட என்ட்ரி போட்டு நம்ம வெளியே போயிட்டு வரலாம்.
அதே மாதிரி 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து டிக்கெட் கிடையாது. டிக்கெட் இல்லாதவங்களுக்கு லட்டும் இருக்காது. டிக்கெட் எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் நம்மள எதுவும் கேட்கல, நம்ம ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க. நாங்கள் 1:30 மணிக்கு வந்து டிக்கெட் எடுக்க போனோம். எங்களுக்கு வந்து சாமி பார்க்குற டைம் வந்து 11 மணின்னு சொல்லி அலர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே கூட சாமி பார்க்க விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோனு ஆக்சசரிஸ்லாம் வந்து கொடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், கேமரா இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலான ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை உடையாம பத்திரமா நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி சாமி பார்க்குற டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 8 மணிக்கெலாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. நாங்கள் 9:30 மணிக்கெலாம் வந்து சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். சரி கீழே போகலான்னு பார்த்தா டைமிங் வந்து காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தான் வந்து பைக்கில் வந்து கீழே அலோவ் பண்ணுவாங்க இறங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டுருந்தது. ஸோ இது தெரியாமல் ஒரு 1/2 hour லேட் ஆனதுனால எங்களால் கீழே இறங்க முடியல. ஸோ நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டைம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. 2 வீலருக்கு மட்டும்தான் இந்த டைமு. காரு பஸ்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வந்து அலோட் கிடையாது. மற்ற டைம்லாம் வந்து போயிட்டு வரலாம். கீழே அலோவ் பண்ணாததுனால நாங்கள் பக்கத்தில் பார்க் இருந்தது, அந்த பார்க்கை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பார்க் வந்து நைட்டில் நிறைய லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. செமையாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பார்க்கை. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. பார்க்கில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ரூமில் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் 6 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பி கீழே இறங்கி போனோம். கீழே இறங்கி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து நம்ம நடந்தே படிக்கட்டு ஏறி வரோன்னா அப்போ நம்ம இந்த கோயிலை பார்க்கலாம். மலை மேலே நம்ம பைக்கில் பஸ்லலாம் வரோன்னா பார்க்க முடியாது. அதே கீழே இறங்கி போகிறோன்னா பார்க்கலாம். போகிற வழியில் இருக்குது, இறங்கி போகிற வழியில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு இந்த ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வந்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம மோட்டோ வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு திருப்பதிக்கு சென்னை டு திருப்பதி வந்து 1 day ட்ரிப் நம்ம போயிருக்கோம். காலையில் 5 மணிக்கு கிளம்பி நைட்டு 10 மணிக்கெல்லாம் வந்து சாமி பார்த்து முடிச்சிட்டோம். நாங்கள் அதுவும் ஃப்ரீ தர்ஷனில் பார்த்துருக்குறோம். ஃப்ரீ தர்ஷனில் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you next journey. Bye.